Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரியான ஒரு விலாகாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே வந்து விலாக் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க போக வேண்டியது இருந்தது. ப்ளஸ் மைஷாவுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதுக்காக ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் போயிருந்தது. அப்புறம் அனோஷாவுக்கு வந்து ஸ்கூலில் அட்மிட் பண்ணுறதுக்காக அவளுக்கு வந்து ஒரு வேக்சின் கார்டு வந்து தேவைப்பட்டது. ஸோ அதெல்லாம் இங்கே மேண்டட்டரி, அது வாங்குறதுக்காகவும் போயிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. தேங்காய் பால்லாம் சேர்த்த ஒரு சிக்கன் புலாவ் ஒன்று பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். லேட்டராக அந்த வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து லீவ் போட்டுட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே த்ரூ அவுட் நிறைய வேலை இருந்தது. ஸோ நானும் அவங்களும் போகிற மாதிரி தான் இருந்தது. அதனால் அவங்க லீவ் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காலையில் ஒரு 8 o'clock இருக்கும். ஃபாஸ்டிங்கில் வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி பிளட் டெஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இப்போது ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். முன்னாடி இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கான்னு தெரியல, பார்க்க போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபாஸ்டிங்கில் இருந்ததால் சாப்பிடல, பசிக்குது இப்போ ரொம்ப. 3 vials ஆஃப் பிளட் எடுத்தாங்க. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் இந்த ரோட்டில் வாக்கிங்லாம் போவோம். ப்ரெக்னெண்ட்டாக இந்த டைம்ஸ் எல்லாம் இப்போது பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அது 5 வருஷம் ஆகுது. இன்னுமே 4 years முடிஞ்சிச்சு. அனுஷாக்கு இந்த இயர் வந்து 5th year. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போயிட்டுருக்கு. நம்ம ஊரில் எல்லாம் மார்னிங் வந்து வேறு மாதிரி இருக்கும், இங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே எல்லோரும் அவசரமாக போயிட்டுருப்பாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ல. பட் நம்மளோட ஊர் தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் ஊரில் எனக்கு அந்தளவுக்கு இஷ்டம் கிடையாது ஒரு இங்கெல்லாம். பட் நம்ம ஊர் நல்லாயிருக்கும். இந்த சங்கீதா பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் கூட இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நாங்கள் அங்கே போனால் அங்கே தான் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போவோம். அதே மாதிரி இங்கேயும் என்எம்சி பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சிமிலராக தான் எனக்கு தோணுச்சு. எல்லாம் லைக் சாம்பார் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் எல்லாமுமே அதே டேஸ்ட்லாம் இருந்தது. பேசிக்காக வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப இஷ்டம் எங்களுக்கு. அதுவும் நாங்கள் 2 பேர் தான் போகிறதா. அது சென்னையில் இருக்கும் போதெல்லாம் காரில் போவோம். ட்ரைவ் தனியாக போவோம். நாங்கள் மைஷாவெல்லாம் குட்டியாக இருக்கும்போது அங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா, எல்கேஜி யூகேஜிலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மைஷா வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக போயிட்டு அங்கே கடைசியில் அங்கே ஒரு கடை இருக்கும் ஈஸியாக இல்லை, அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். ரொம்பவே செம்ம ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி பைக்கில் கூட பீச் ரோட்லலாம் போவோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சினாரியோ இங்கே கிடையாது. ப்ளஸ் சீன்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது இல்லையா. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக பக்கம்லாம் போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும், ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா. இன்னும் கொஞ்சம் வடை, அப்புறம் வந்து இட்லி வாங்கியிருந்தோம், தோசை வாங்கியிருந்தோம், காஃபி வாங்கியிருந்தோம். எல்லாமே அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சில ஹோட்டல்ஸ் தான் அப்படியே அது மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே இருக்க சில ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு மாதிரி இருக்கும், இங்கே வந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இல்லை, இங்கே ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ என்னோடய சாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வடை கூட நல்லா டென்ஸாக ஃப்ளஃபியாக நல்லா இருந்தது. ஸோ அது கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேங்க்கில் ஒர்க் இருந்தது, கலிஃபா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம். பட் அந்த வேலை வந்து சரியாக முடியல. அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா, அனோஷாவுக்கு வந்து
வேக்சின் கார்டு வாங்குறதுக்காக வந்திருந்தோம். வேக்சின் கார்டு அனோஷாவுக்கு வந்து ஃபைனலாக அனோஷா வந்து 1.25 வயசில் தான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே போடல. வந்து 1 இயர் ஆச்சு போடல. வேக்சின் கார்டு வந்து நான் கொண்டு வந்தேனா இல்லை இங்கே தொலைச்சேனா அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த வேக்சின் கார்டு வந்து ஸ்கூலில் அட்மிட் பண்ணும்போது கேட்பாங்க என்னென்ன வேக்சின் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அங்கே சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு டியூப்ளிகேட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாத்தையும் போட்டோம். அனுஷாக்கு 18th மந்த் போடும்போது நம்ம இந்தியா போயிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் போடல. அது ஒன்றும் போட்டதுக்கப்புறம் கிரேட் 1ல் ஸோ ஸ்கூலில் வந்து இது கேட்குறாங்க அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ வேக்சின் கார்டு ஸ்கூல் வேக்சினேஷன் இல்லையா, ஸோ கிரேட் 1 போடும்போது நமக்கு இந்த இதை டிக் பண்ணணும். ஸோ நடுவில் வந்து அனுஷாக்கு பெயிண்டிங் இருக்கிறது வந்து இந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் தான், அந்த 18 மந்த் இன்ஜெக்ஷன். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு அதுதான் இப்போலாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது முடிச்சுட்டு நம்ம போகிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் ஒரு 11 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மைஷாவோட ஸ்கூல் ஒர்க்குக்காக போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் ப்ளஸ் அங்கே ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 45 minutesலேயே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இது வந்து நீங்கள் மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டலாம். இப்போ இதை வந்து 1 pot தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் இது குக்கர் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போது ஒரு 2 கப் அளவுக்கு தான் ரைஸ் எடுக்க போகிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக கீயில் பண்ணாலும் ஓகே, இல்லை ஆயிலில் பண்ணாலும் ஓகே. இப்போது நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஷாஹி ஜீரா போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த வாசனைக்காக போடுறோம். அந்த சிக்கன் புலாவ் அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ட் பிளாக்கடாக இருக்கும் அப்படின்றதுனால. இஃப் சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கியூமின் இருக்கு இல்லையா, சீரகம், அது போட்டுக்கலாம். அது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாமே ஒரு 2லேருந்து 3 அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். பட்டை மட்டும் ஒரு பெரிய பீஸாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான் தேவைப்படும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹோல் பெப்பர்கார்ன்ஸ் போட்டுக்கோங்க. முழு மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியணும். அதுதான் நல்லா இருக்கும், பார்க்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆனியனை வந்து தின்னாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி அளவுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் வர ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் ஜாஸ்தி சேர்க்கணும் அப்படின்றதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே 8 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை நல்ல காரம் தேவைப்படுது அப்படின்னா கூட ஒரு 10 அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 போட்டுக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் நிறைய போடும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் ஒரு மாதிரி நல்லா வரும். ஏன்னா அந்த கோகனட் மில்க் கூட அந்த பச்சை மிளகாய் செய்யும் போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அரோமா க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, ஏன்னா சிக்கன் போட்டதுக்கப்புறம் சிக்கனும் தக்காளியும் ஈஸியாக வதங்கிடும். ஏன்னா ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணுறதுக்காக. பட் வந்து போனோடு இருக்க சிக்கன் தான் இதுக்கு இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஃப் இட் இஸ் நீங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா போனோடு வாங்கிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மந்தி மசாலாக்கும் சரி, பிரியாணி மசாலாக்கும் சரி, ஆல்ரெடி நான் ஒரு ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மந்தி மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும், ஏன்னா அந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரியாணி மாதிரி இருக்காது. இந்த புலாவ் வந்து ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் லைட் எல்லோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி அப்புறம் புதினா சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக போதும், நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. உப்பு வந்து ரைஸ்க்கும் சேர்த்து நம்ம இப்போவே போட்டுறணும்.
போட்டுட்டு நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு திக் கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ரைஸ் எடுத்துருக்கனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ 1.25 கப் ப்ளஸ் இன்னொரு 1.25 கப் சேர்த்து ஒரு 3 கப் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு குக்கருக்குமே கொஞ்சம் தண்ணி லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு பழகும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது என்னோடய ரைஸுக்கு ப்ளஸ் என்னோடய குக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் நான் பாஸ்மதி ரைஸை ஒரு நல்லா சில் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கப் அளவுக்கு ரைஸு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கர் அப்படின்றதுனால நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுறது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஒரே ஒரு விசில் அளவுக்கு வச்சுக்கோங்க. Chicken pulao. Okay, let me taste it. மாஷால்லா உதிரியாக ரொம்ப நல்லாவே வந்தது சிக்கன் புலாவ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விசில் எல்லாம் செட்டில் ஆகணும். ப்ரெஷர் எதுவுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.